மரியாயே வாழ்க. அன்பான மரியணைக்கான போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம். இந்த ஓராண்டு தொடர் 2026 ஜனவரி மாதம் வரை தொடரும். கத்தோலிக்க திருச்சபை 2025ஆம் ஆண்டை மாபெரும் ஜூபிலி ஆண்டாக கொண்டாடுவதால் நாமும் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்று மாதாவை பற்றி அரிய தகவல்களை தினம்தோறும் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். இதுவரை 3 வாரங்கள் 3 தலைப்பில் வீடியோக்கள் வந்ததுன்னா, முதல் வாரம் மாதாவுடைய அமலர் உற்பவத்தை பற்றியும், 2வது வாரம் மாதாவினுடைய புனித பொருட்களை பற்றியும், 3வது வாரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் பழைய ஏற்பாட்டில் மாதா என்ற தலைப்பிலும் தினந்தோறும் வீடியோக்களை நாம் பார்த்து வருகின்றோம். அன்பானவர்களே, இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னா 2 வழி. ஒன்று, நம்ம மரியணைக்கான போர் சேனலுக்குள்ளே போய்ட்டு பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா மாதாவோடு மாபெரும் ஜூபிலின்ற தலைப்பில் இதுவரை வந்த வெளியான எல்லா வீடியோக்களும் அதில் இருக்கும். அப்படி இல்லைன்னா, உங்களுக்கு தெரியலன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிச்சி வைக்கிறோம். MMJ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், இது 2 மட்டும் நீங்கள் கீழே போய்ட்டுருக்கிற நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தினந்தோறும் இந்த தொடர் முழுவதுமாக உங்களுக்கு தினந்தோறும் வாட்ஸ்அப்பில் லிங்க் வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். அன்பானவர்களே, மாதாவை பற்றி தெரிந்து கொள்ள பழைய ஏற்பாட்டில் மாதா இருக்கிறாங்க. அதை தான் நம்ம ஒவ்வொரு வசனமாக பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த தொடரில். அப்படிப்பட்ட ஒரு மாதாவை குறிக்கின்ற, மாதாவை முன்னறிவிக்கின்ற ஒரு அருமையான வசனம் ஒன்று இருக்குது பழைய ஏற்பாட்டில். அதை தான் இன்றைக்கும் பார்க்க போகின்றோம். அது பழமொழி ஆகமம் 31வது அதிகாரம் 14வது வசனம். பைபிளில் எனக்கு மிக பிடிச்சமான வசனங்களில் இதுவும் ஒன்று. மாதா அங்கே இருக்கிறாங்க, அருமையாக இருக்கும். மாதா அப்படியே சொல்லிக்கிறாங்க இந்த வசனத்தில். மாதா என்னும் கப்பல், அதுதான் அந்த வசனம். என்ன சொல்லுதுன்னா, தூரத்திலிருந்து அப்பத்தை கொண்டு வருகிற கப்பல் போலானாள். அவ்வளோதான் இந்த வசனம். இந்த மிகச்சிறிய வசனத்தில் மாதா இருக்கிறாங்க. தூரத்திலிருந்து 1, அப்பத்தை 2, கொண்டு வருகின்ற கப்பல் 3, போல் ஆனாள். இந்த 3 வார்த்தைகளில் மாதா அந்த பழைய ஏற்பாட்டு வசனத்தில் முன்குறிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. எப்படி தூரம்னா 2 வகையான தூரம் இருக்குது. ஒன்று, மீட்பர் வருவாரா, ஆண்டவர் இயேசு வருவாரான்ட்டு 4000 வருஷம் காத்திருந்தாங்க மக்கள், வெகு தூரம் அது. இன்னொன்று, மோட்சத்திலிருந்து ஆண்டவர், விண்ணகத்திலிருந்து ஆண்டவர் மண்ணகத்திற்கு இறங்கி வரணும் இல்லையா, மீட்கணுன்னா நம்மளெல்லாம், அது அந்த தூரம். இந்த 2 தூரமுமே கணக்கே எடுக்க முடியாது. அதனுடைய தூரமான தன்மையை நம்ம பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட தூரத்திலிருந்து வந்த அப்பம், அதுதான் ஆண்டவர் இயேசு. அந்த அப்பத்தை தூரத்திலிருந்து கொண்டு வந்தவர்கள் மாதா. மாதா வழியாக தான் ஆண்டவர் வந்தார் இந்த உலகத்திற்கு. மாதா என்ற கப்பல் வழியாக தூரத்திலிருந்து வந்த அப்பம் ஆண்டவர் இயேசு. எவ்வளோ அழகான வசனம் பாருங்கள் இது. கடவுள் மாதாவை பைபிளில் இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். மாதா பேசுகிறது கொஞ்சம் தான், மாதா பற்றி குறிப்புகள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மாதா ஆதி ஆகமத்திலிருந்து திருவெளிப்பாடு வரையிலும் 73 புத்தகங்களில் நிறைய இடத்துல அப்படியே பொதிஞ்சு மறைஞ்சிருக்கிறாங்க. நாம் தான் அதை தேடி தோண்டி எடுக்கணும். மாதா என்ற ஒப்பற்ற செல்வத்தை, அதுக்கு பரிசுத்த ஆவியோடைய இரக்கமும் அன்பும் இருந்தால் கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும். அப்படியாப்பட்ட வசனங்கள் தான் இதெல்லாம் தேட போய் கிடைச்சது. அப்போ தூரத்திலிருந்து அப்பத்தை கொண்டு வரும் கப்பல் போலானால் என்ற இந்த பழமொழி ஆகமம் 31வது அதிகாரம் 14வது வசனம் நமக்கு சொல்லுவது மாதாவை, முன்குறிப்பது மாதாவைத்தான். ஆக இயேசு வந்த கப்பல் மாதா. அந்த கப்பல் வழியாகத்தான் நாமும் ஆண்டவர் இயேசுவின் அடைந்து மோட்சத்திற்கு செல்ல முடியும். ஆக ஆண்டவர் இயேசு பயன்படுத்திய கப்பல் மாதா. அந்த கப்பலை வேணான்ட்டு நான் நேரடியாக போகிறேன், ஸ்ட்ரைட்டாக நான் போய்க்கிறேன், ஆண்டவர்கிட்ட போய்க்கிறேன், மோட்சத்துக்கு போகிறேன்றதெல்லாம் முடியாது. கடவுளை, அம்மாவை புறக்கணிச்சிட்டு நான் இயேசுக்கிட்ட ஆண்டவர்கிட்ட போகிறேன்றது ஆண்டவருக்கே பிடிக்காது. நானே எங்கள் அம்மா வழியாக தான் நான் வந்தேன், நீ என்ன அவங்கள ஒதுக்கிட்டு என்கிட்ட நீ நேராக வரேன்ட்டுன்னு அவருக்கு கோபம் வரும். அதனால் மாதாவை கரம் பிடிப்போம். மாதா வழியாகத்தான் ஆண்டவர் இயேசுவிடம் நாம் போக முடியும். ஏனென்றால் அந்த தாயின் வழியாகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவின் தூதராக இருந்து இந்த செய்தியை எல்லாருக்கும் அறிவியுங்கள்.
தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.